அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. தெய்வத்தமிழ் பேரவை, வீரத்தமிழர் முன்னணி, அங்கங்கே உள்ள நம்முடைய தெய்வத்தமிழ் பேரவையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்தந்த பீடங்களின் பொறுப்பாளர்கள் என இன்று இங்கே சென்னை வந்து இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை ஆணையர் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை விண்ணப்பம் கொடுத்தோம். கோரிக்கை விண்ணப்பம் என்பது குடமுழுக்கு செய்யும் பொழுது தமிழில் நடத்த வேண்டும் என்று தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் குடமுழுக்கின் போது உயர்நீதிமன்றத்திலே மதுரை கிளையில் வழக்கு போட்டு ஆணை வாங்கினோம். அதன் பிறகு கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு இருக்கும், உயர்நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு ஆணை வாங்கினோம். தமிழில் செய்ய வேண்டும், தமிழ் சமஸ்கிருதம் இரண்டிலும் சமமாக செய்ய வேண்டும் என்ற ஆணைகள் இருந்தும் அதை செயல்படுத்துவதில்லை. அண்மையில் கடந்த காலங்களில் பழனி முருகன் கோயில் உட்பட பெரும் கோயில்களில், இங்கே வடபழனி முருகன் கோயில் உட்பட பெரும் கோயில்களில் அமைச்சர் அவர்களுடைய முன்னிலையிலேயே, சேகர்பாபு அவர்களுடைய முன்னிலையிலேயே நடந்த குடமுழுக்குகளில் இந்த தீர்ப்புகள் செயல்படுத்தப்படவில்லை. இதையெல்லாம் சுட்டி காட்டித்தான் ஒரு மனு கொடுத்து வருகின்ற 7/7/2025 அன்று திருச்செந்தூரிலே முருகன் திருக்கோயில் குடமுழுக்கு நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதை தமிழிலே நடத்த வேண்டும். எடுத்துக்காட்டாக கருவறையிலே தமிழ் அர்ச்சனை பண்ண வேண்டும், தமிழ் அர்ச்சகர்கள் இருக்க வேண்டும். வேள்விச்சாலை என்றால் மொத்தம் எத்தனை கும்பம் இருக்கிறதோ அதை சரிபாதியாக பிரித்து தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சரிபாதியான அர்ச்சகர்களை அங்கே அமர்த்தி, ஒரே இடத்தில் அமர்த்தி அந்த மந்திரங்களை ஓதச் செய்து வேள்விச்சாலையை நிகழ்த்த வேண்டும். அதுபோல் கோபுர கலசத்தில் எத்தனை கலசங்கள் இருக்கின்றனவோ, எத்தனை கோபுரங்கள் இருக்கின்றனவோ அத்தனை கலசங்களிலும் சரிபாதியாக தமிழ் மந்திரம் அர்ச்சிப்போரை, தமிழ் மந்திரம் கூறுவோரை அமர்த்தி சமஸ்கிருதம் தமிழ் மந்திரம் இரண்டும் சரிசமமாக அங்கே செய்யப்பட வேண்டும். வெறும் ஒலிபெருக்கியிலே ஓதுவார்களை பிரகாரத்தில் நின்று பாடச் சொல்லி அதை படம் காட்டி அது தமிழிலே அர்ச்சனை செய்யப்படுவது போல, குடமுழுக்கு செய்யப்படுவது போல தோற்றம் கொடுப்பதெல்லாம் கைவிட்டு ஓதுவார்கள் எப்பொழுதும் செய்கிறத செய்யட்டும். ஆனால் இந்த கருவறை, வேள்விச்சாலை, கோபுர கலசங்கள் அனைத்திலும் சமபங்குக்கு தமிழ் அர்ச்சகர்களும் இருந்து தமிழ் மந்திரங்களை ஓதி அந்த குடமுழுக்கை நிறைவு செய்ய வேண்டும் என்று கோரி விண்ணப்பம் கொடுத்தோம். அந்த தீர்ப்பு, உயர்நீதிமன்ற தீர்ப்பு நகல்களையும் கொடுத்திருக்கிறோம். அதற்காக பேசி ஏற்பாடுகளை செய்வோம் என்று ஆணையர் அவர்கள் உறுதி கொடுத்துள்ளார்கள். இருந்தாலும் இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டும். அந்தந்த பகுதி மக்களும் தமிழ் உணர்வாளர்களும் இந்த உயர்நீதிமன்ற ஆணை செயல்படுத்தப்படுவதற்கு உறுதுணையாக அங்கங்கே செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் குருவே போற்றி. தெய்வத்தமிழ் பேரவை சார்பில் தற்போது ஓம் பேரருள் மிகு திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு விழா வருகின்ற 7/7/2025 ஆண்டு நிகழ இருக்கக்கூடிய குடமுழுக்கு பெருவிழாவில் சம அளவு வேள்விச்சாலையில் தமிழ் வேதம் ஓதுவோர்களை வேள்விச்சாலையில் அமர வைத்து குடமுழுக்கு விழா நிகழ்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உயர்நீதிமன்றத்தில் பெற்ற நீதியின் உத்தரவின்படி செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆணையர் அவர்களிடம் தற்போது பேசியுள்ளோம். குடமுழுக்கு பெருவிழா அழைப்புதலில் எந்த தமிழின குரு பீடத்தை சார்ந்தவர்கள் வேள்விச்சாலையில் அமர்ந்து வேள்வி பெருசாந்தி நிகழ்வு நிகழ்த்த உள்ளார்கள் என்பதையும் குறிப்பிட வேண்டும். இதுவரை இந்து சமய அறநிலைத்துறை அனைத்து கோயில்களிலும் குடமுழுக்கு விழா நிகழும் போது
சமஸ்கிருத மொழியில் வேள்வி நடத்துபவர்களின் பெயர் பட்டியல் மட்டுமே இடம்பெற்று வருகிறது. தமிழ் வேதம் கருவறையிலும் வேள்விச்சாலையிலும் கோபுர கலயத்திலும் ஓதுவோரின் பெயர் இடம்பெறவில்லை. தமிழ் வேதம் ஓதுவோர், குடமுழுக்கு நடத்துவோர் தெய்வத்தமிழ் பேரவையில் பல குருபீடத்தை சார்ந்த 11 சித்தர் பீட வழியிலும் தமிழ் வழியிலும் குச்சனூர் கிளார், மூங்கிலடியார் ஐயா மற்றும் மோகனசுந்தரம் அடிகளார் இதுபோன்ற நாங்கள் சத்தியவோம அறக்கட்டளையில் உள்ள அனைவரும் தமிழ் வேத வழியில் ஆங்காங்கே குடமுழுக்கு பெருவிழா நிகழ்த்தி கொண்டு வருகின்றோம். எங்களில் நாங்கள் நடத்தி கொடுக்க தயாராக உள்ளோம். வேள்வி சாலையில் எங்களை அமர்ந்து வேள்வி நடத்துவதற்காக அனுமதி வழங்க வேண்டும் ஆணையர் அவர்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக நாம் தமிழர் மற்றும் அனைத்து தமிழ் வழிபாட்டு உறவினர்களும் தஞ்சை முதல் தற்போது வரை தொடர்ந்து கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் மற்ற அனைத்து கோயில்களிலும் குடமுழுக்கு பெருவிழா தமிழில் நடத்த வேண்டும் என்ற ஆதரவு குரல் கொடுத்து சட்ட போராட்டமும் அறப்போராட்டமும் நடத்தி பெற்ற நீதியை அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் என்று கூறி செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் தாங்கள் ஆண் பெண் அனைவரையும் திருச்செந்தூர் வேள்விச்சாலையில் அமர்த்தி குடமுழுக்கு பெருவிழா ஆண் பெண் அனைத்து அர்ச்சகர்களும் நிகழ்த்துவதற்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாங்களும் இதில் தயாராக உள்ளோம். எனவே இதையாவது செயல்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் குருவே போற்றி. ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அந்த நமச்சிவாயவேங்கிற கடவுள் சூரியன்தான். நாங்கள்லாம் குருமார்கள், வழிகாட்டக்கூடியவர்கள். அப்படி வழிகாட்டி வந்தவர்களில் நம்முடைய முன்னோர்கள், பாசுரம் பாடியவர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்களெல்லாம் தமிழில் பாடி இறைவனை அடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன. தமிழோடு இசை பாடல் மறந்தறிய பாட்டே அர்ச்சனை. அர்ச்சனை என்பது பாட்டு தான். அந்த பாட்டை பாடினால் கடவுள் கேட்பார் என்பது முன்னோர்களுடைய முடிவு. அதை விட்டுவிட்டு தமிழில் மந்திரம் இல்லை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழில் மந்திரம் இருக்கிறது. தமிழில் மட்டுமல்ல, உலகில் எல்லா மொழிகளிலும் இருக்கிறது. காக்கா காக்கான்னு கத்துது. அந்த காக்கா குருவி கூட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு என்னைய மாதிரியே காக்கான்னு கத்துன்னு சொல்லுதா? ஆனால் 6 அறிவு படைத்த மனிதன் தமிழில் மந்திரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழில் மந்திரம் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு தற்போது பல 100 கோயில்களில் இதனை குடமுழுக்கு விழா நடத்தி வருகிறது. அந்த கருவறைகளில், மேலே கோபுரங்களில், கலசங்களில் எல்லாவற்றிலும் தமிழ் இருக்க வேண்டும். தமிழ் மொழி பாடப்பட வேண்டும். வைணவ கோயில்களில் பாசுரங்களும், சைவ கோயில்களில் நாயன்மார்கள் அளித்த அந்த திருமுறைகளும் பாட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட இறைவனை அடைவதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதலை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏற்கனவே நீதிமன்றமானது அங்கே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் அதனை செயல்படுத்துங்கள். ஏதோ பெரியார் கோவிலுக்குள் அவர் அழைத்து சென்றார் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் தமிழ் மந்திரத்தை கருவறைக்குள் கொண்டு செல்ல வேண்டும். கருவறைக்குள் நின்று கொண்டு தமிழர்களுக்குள் சாதி மதம் இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. நீங்களாக சொல்லுகிறீர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று. அப்படி சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? அப்படி சொல்லுவதற்கு நீங்கள் யார்? ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடாது. அவர்களை தாழ்த்தி அவர்களை கீழான நிலைக்கு வைத்திருப்பது சாதியும் மதமும் இந்த நாட்டில் கிடையாது. சாதியும் மதமும் பொய்யானது. சாதியும் மதமும் முட்டாள்களின் சொர்க்கம் என்று சொல்லுகிறேன். அன்றைக்கு கார்ல் மார்க்ஸ் சொன்னார், த ரிலிஜன் இஸ் தி ஓபியம் ஆஃப் த பீப்புள் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு நாம் அதை ஏற்றுக்கொண்டு மக்களிதர்களிலே சமமான ஒரு நிலையை கொண்டு வந்து கருவறைக்குள் தமிழ் கொண்டு செல்லப்பட வேண்டும். உயர்வு தாழ்வு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் எல்லோரும் பூஜைக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை இங்கு ஆணையாளர் அவர்களிடம், அறநிலையத்துறை ஆணையாளர் அவர்களிடம் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். அந்த வேண்டுகோளை தமிழக முதல்வர் நிறைவேற்றி காட்டுவார் என்று நம்பிக்கையில் இந்த நாங்கள் மனுவை அளித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் மீண்டும் தமிழானது, தமிழ் கோவில்களில் அவை செயல்படுத்தப்பட வேண்டும், அவை வளர்ச்சியடைய வேண்டும், இளைய தலைமுறைகளுக்கு நாம் வழிகாட்டிகளாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வடகுரு மடாதிபதி குச்சனூர் கிளார். நாம் தமிழ் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி சார்பாக வருகிற அடுத்த ஆண்டு 7/7
2020 நடைபெறக்கூடிய திருச்செந்தூர் எமது முப்பாட்டன் முருகன் திருக்கோயில் குடமுழுக்கை அன்னை தமிழில் நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு மாபெரும் கோரிக்கையை ஆணையாளரிடம் கொடுத்திருக்கிறோம். வழக்கம் போல ஆணையாளர் எந்தவித பதிலும் சொல்லாமல் மனுவை வாங்கி கொண்டார். கடந்த காலத்தில் நீங்கள் நடத்திய போராட்டம் என்ன கோரிக்கை என்று கேட்பதற்கு அவருக்கான புரிதல் இல்லை. அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்கிற விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த அரசுக்கு நாம் வைக்கிற கோரிக்கை, நீங்கள் ஆண்டாண்டு காலமாக எப்படி உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை உங்களுடைய தலைமுறைக்கு பேணி பாதுகாக்க துடிக்கிறீர்களோ அதே போலவே எமது மொழியை நாங்கள் பேணி பாதுகாக்க துடிக்கிறோம். நீங்கள் சட்டமன்றத்தில் உங்களது தந்தை, இன்று நீங்கள், நாளை உங்கள் மகன், அடுத்து உங்கள் தலைமுறை பேரன் என்று பாரம்பரியமாக இந்த ஆட்சி அதிகாரத்தை சட்டமன்றத்தில் ஆட்சி அதிகாரத்தோடு நிறுவ. நாங்கள் எமது தாய்மொழியை எமது பாட்டன் முப்பாட்டன் தொட்டு நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்காக பேணி காக்க துடிக்கிறோம். அதை கருத்தில் கொண்டு சமீபத்தில் ஒரு அமைச்சர் சொன்னார், நாங்கள் காட்டை உருவாக்கப் போகிறோம். பசுமை திட்டத்தின் மூலமாக இங்கே காடு உருவாக்கப்பட்டு நிலாவிலிருந்து பார்த்தால் கூட கீழே பார்க்கும்போது தமிழ் என்று தெரியும் என்று தமிழை வளர்க்கப் போகிறோம் என்று ஒரு அறிக்கை விட்டார். எப்படி நிலாவிலிருந்து பார்த்தா கீழே தமிழ் என்று தெரியுமா? அப்படி தமிழ் மொழியை வளர்க்கப் போகிறோம், காடுகளை உருவாக்கப் போகிறோம் என்று அறிவித்தார். நீங்கள் நிலாவிலிருந்து பார்ப்பது தமிழ் தெரிய வேண்டாம், குறைந்தபட்சம் கோயில்களில் எமது அன்னை தமிழை வழிபடுங்கள். இதற்கு போராடுவது என்பது மிகப்பெரிய அவமானம். தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், இயற்கை வளங்களுக்கு போராட்டம், மருத்துவர் எத்தனையோ போராட்டங்களை கடந்து வழிபாட்டிற்காக எமது மொழியை குடமுழுக்கு நடத்துங்கள் என்று போராடுவது என்பது இந்த திராவிட மாடலுக்கு மிகப்பெரிய இழுக்கு கேடு. இந்த போராட்டத்தை முதன்மையாக சொல்லுகிறோம். இன்னும் 7 மாதங்கள் இருக்கிறது. இப்போதே அரசு கவனத்தில் கொண்டு நீங்கள் தடுத்துப்பட வேண்டும், தமிழை வழிபாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் கடந்த காலத்தை போல, கடந்த கால போராட்டத்தை போல, கடந்த கால குடமுழுக்கை போல திருச்செந்தூர் கோயில் முழுக்க குடவிளக்கு நாங்கள் ஏதோ ஒரு அபசகரமான வார்த்தையை பிறவிக்கிறோம் என்று எண்ண வேண்டாம். நிச்சயமாக திருச்செந்தூர் கோயில் முழுக்க குடவிழாவை நீங்கள் நடத்தப்பட முடியாது. அது கடற்கரையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, மிகப்பெரும் போரை, எமக்கு மொழி காப்பதற்காக ஒரு போரை நாங்கள் மீண்டும் தொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிற்கிறோம். வருகிற அடுத்த ஆண்டு நடைபெறுகிற இந்த குடமுழுக்கை நீங்கள் அன்னை தமிழில் உறுதியாக நடத்தப்பட வேண்டும். அதற்கான கோரிக்கைகளையும் விரைவாக நீங்கள் அறிவிப்பீர்கள் என்று கருதுகிறோம். நீங்கள் கடந்த காலத்தைப் போல காலம் கடத்தாமல் சமீபத்தில் நீங்கள் இன்னும் அறிவிக்கப்பட வேண்டும், தமிழில் தான் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அறிவிப்பு என்று கூறிக்கொண்டு நாம் தமிழ் கட்சியின் சார்பாக, வீரத்தமிழ் முன்னணி சார்பாக ஒரு மாபெரும் கோரிக்கையை அரசு முன் வைக்கிறோம். திருநெறிய தமிழ் வல்ல தோல்வினை தேர்தல் இடையாமல் திருநாள் வாக்குக்கு ஏற்ப வருகின்ற 7/2025 நடக்க இருக்கின்ற திருச்செந்தூர் திருக்கோயிலுடைய திருக்குடமுழுக்கு விழாவை நமது தெய்வத்தமிழ் பேரவை சார்பாகவும் மற்றும் அனைத்து தமிழ் நண்பர்கள் சார்பாகவும் நமது தாய்மொழியாகிய, இன்னும் சொல்ல உலக தாய்மொழியாகிய தெய்வத்தமிழ் மந்திரங்கள் ஓதி நடத்தப்பட வேண்டும் என்பது நமது கோரிக்கை. மதுரை உச்சநீதி தீர்ப்பு ஏற்கனவே தமிழில் கண்டிப்பாக குடமுழுக்கு பண்ணணும், இல்லைன்னா 10 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என்ற ஒரு நிபந்தனை விதித்தார்கள். ஆனால் தஞ்சாவூர் கோயில் தொடங்கி நிறைவாக நடைபெற்ற நம்ம சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் வரை அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் திருச்செந்தூர் கோயிலுக்கு மட்டுமல்ல, இனி வரக்கூடிய அனைத்து கோயில்களிலும் நமது கருவறையிலையும் வேள்விச்சாலையிலும் கோபுர திருக்குட அபிஷேகத்திலையும் செந்தமிழ் மந்திரங்கள் ஒலிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி நமது ஆணையரை செய்து மனு கொடுத்திருக்கிறோம். அவர் ஆவணம் செய்து இந்த கோயில் குடமுழுக்கு சிறப்பாக ஒத்துழைக்க வேண்டும் என்று நமது தெய்வத்தமிழ் பேரை செயற்குழு என்று கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிட்டம்பலம். தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த தெய்வத்தமிழ் பேரவையில் ஒரு உறுப்பு அமைப்பாக செயல்படுகிறது. அதன் சார்பில் இன்றைக்கு ஆணையரிடத்தில் மனு கொடுத்துருக்குறோம். இது ஒவ்வொரு முறையும் திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒரு மனு, சேலங்கோயிலுக்கு ஒரு மனு என்று ஒவ்வொரு முறையும் மனு கொடுத்து கொண்டிருப்பது, மீண்டும் மீண்டும் உயர்நீதிமன்றத்தை அணுகுவது என்ற நிலை இல்லாமல் இனிமேல் வரக்கூடிய எல்லா குடமுழுக்குகளிலும் வேள்விச்சாலையிலே, கருவறையிலே, கலசத்திலே எல்லா இடத்திலும் சம எண்ணிக்கையில் அதற்கான அர்ச்சகர்கள் அமர்த்தப்பட வேண்டும். தமிழில் ஓதுபவர்கள், தமிழில் அர்ச்சனை செய்பவர்கள் அமர்த்தப்பட வேண்டும். சம நேரம் தமிழுக்கும் ஒதுக்கப்பட வேண்டும். ஓதுவார்களை வைத்து மேடை அமைக்கிற போது தமிழுக்கும் சம மேடை அமைக்கப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் சமம் என்பதுதான் அவர்கள் நீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசு சொன்னது சம அளவில் செய்வோம் என்று. அதைத்தான் ஆணையாக ஆஸ் வெல் அஸ் தமிழ் ஆஸ் வெல் அஸ் சான்ஸ்கிரிட் என்று அழைத்திருக்கிறார்கள். சமஸ்கிருதத்துக்கு இணையாக சம அளவில் எல்லா நிலையிலும் தமிழ் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆணை. அதை தமிழ்நாடு அரசு இனிமேலாவது செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.